டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நிமிஷா பிரியா. யார் இந்த நிமிஷா பிரியா? இவங்களுக்கு ஜூலை 16, 2025 அன்று மரண தண்டனை நிறைவேற்ற சொல்லி ஏமன் அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஏமன் அரசு மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு நிமிஷா பிரியா என்ன தவறு செஞ்சாங்க இந்த பதிவில் பார்ப்போம். ஏமன்ல கொலை வழக்கில் சிக்கிய நிமிஷா பிரியாவுக்கு ஏமன் அரசு மரண தண்டனை நிறைவேற்ற தேதி குறித்து இருக்கு, ஜூலை 16 அன்று. இந்த வழக்கு என்னன்னு முதல்ல பார்ப்போம். பாலக்காடு கொல்லங்கோடு பகுதியை சேர்ந்தவர் செவிலியர் நர்ஸ் நிமிஷா பிரியா 2008ஆம் ஆண்டு ஏமன் நாட்டுக்கு செவிலியர் பணிக்காக போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நர்ஸாக வேலை பார்க்கறாங்க. 2011ஆம் ஆண்டு கேரளாவுக்கு திரும்பி வந்து தொடுபுழா பகுதியை சேர்ந்த டோமி தோமஸ் என்பவரை திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செய்து கொண்டு பிறகு மீண்டும் ஏமன் போறாங்க. இந்த தம்பதிக்கு மகள் ஒருவர் பிறக்கிறார். செவிலியர் பணியில் கிடைத்த ஊதியத்தை வைத்து பொருளாதார ரீதியாக பின்னடைவு ஏற்படுது. இவங்களுக்கு செலவுக்கு பணம் பத்தல. அதனால 2014ஆம் ஆண்டு தன் மகளோடு கேரளா திரும்புகிறார் டோமி தாமஸ். நிமிஷா ஏமன்லேயே வேலை செய்கிறார். ஏமன் நாட்டில் ஒரு மருத்துவமனை தொடங்க விரும்புகிறார். ஏமன் நாட்டு சட்டப்படி உள்ளூர்காரர் பங்குதாரராக இருக்க வேண்டும். இதற்காக ஏமன் நாட்டை சேர்ந்த தலோல் அப்தோர் மகதி அப்படிங்கிற ஏமன் நாட்டு குடிமகன் ஒருவரை தன் பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க நிமிஷா. இருவரும் இணைந்து 2015ஆம் ஆண்டு ஏமன் தலைநகர் சனாவில் ஒரு மருத்துவமனை தொடங்குறாங்க. மருத்துவமனை தொடங்கிய பிறகு தன்னோட மகளையும் கணவரையும் ஏமனுக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போதான் ஏமன்ல உள்நாட்டு போர் வெடிக்குது. இதனால் நிமிஷாவோட மகளும் கணவரும் ஏமன் செல்ல முடியாத நிலை ஏற்படுது. ஏமனில் ஹித்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் ஏமன் அரசு படைகளுக்கும் போர் மூழுது. உள்நாட்டு போர் தீவிரம் அடைகிறதால ஆபரேஷன் ரகாத் அப்படிங்கிற பேர்ல மத்திய அரசு இந்தியர்களை மீட்டு கொண்டு வருது. இதற்காக இந்திய கடற்படை கப்பல்கள் INS சுமித்ரா, INS மும்பை, விமானப்படையின் விமானங்கள் எல்லாம் களத்தில் இறக்கப்பட்டு இந்தியர்களை மீட்டு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 4640 இந்தியர்கள் நாடு திரும்புறாங்க. அந்த சமயத்தில் உள்நாட்டு போர் தீவிரத்தையும் மீறி அந்த நாட்டிலே தங்க முடிவு செய்கிறார் நிமிஷா. காரணம் கடன் பெற்று ஏமனில் தொடங்கிய மருத்துவமனை சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏன்னா போர்ல காயம் அதிக அளவு காயம் ஏற்படும் இல்லையா? இதனால ஏகபோக வருமானம் வர இங்கதான் உள்ளூர் பங்குதாரர் மகதிக்கும் நிமிஷாவுக்கும் பிரச்சனை வருது. மருத்துவமனையில் கிடைக்கும் மொத்த வருமானத்தையும் மகதி எடுத்துக்கொண்டதாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னை கொடுமை செய்வதாக குற்றச்சாட்டு வைக்கிறார் நிமிஷா. மகதி நிமிஷாவை திருமணம் செய்து கொண்டதாக சில போலி ஆவணங்களும் சில போலி போட்டோக்களும் தயார் செய்திருக்கிறார் மகதி. நிமிஷா நாட்டை விட்டு வெளியேறாமல் தடுக்க நிமிஷாவோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்து கொண்டதாகவும் குற்றம் சுமத்துகிறார் நிமிஷா. இது குறித்து அங்க இருக்கும் காவல்துறையிடம் புகார் அளிக்க தன்னை கொடுமைப்படுத்துவதாக நிமிஷா வழக்கு தொடுக்கிறார். ஆனா அங்க இருக்கிற போலீஸ் நிமிஷா மேலேயே வழக்கு தாக்கல் செய்து 6 நாள் சிறையில் அடைக்கிறது ஏமன் போலீஸ். 6 நாள் சிறையில் இருந்து வெளியில் வந்த நிமிஷா மகதியிடம் இருக்கும் பாஸ்போர்ட்டை மீட்க மகதிக்கு மயக்க மருந்து செலுத்துகிறார். தவறுதலாக நிமிஷா கொடுத்த மயக்க மருந்தின் டோசேஜ் அளவு அதிகமானதால் மகதி உயிரிழந்து விடுகிறார். சனா நகரில் ஏமன் நாட்டு பெண் ஒருவருடன் இணைந்து மகதியின் உடலை 100 துண்டுகளாக வெட்டி வாட்டர் டேங்கில் போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் போது கைது செய்யப்பட்டு சனாவில் இருக்கும் சிறையில் அடைக்கப்படுகிறார் நிமிஷா. நிமிஷாவுக்கு மரண தண்டனையை அளிக்கிறது ஏமன் நாட்டு நீதிமன்றம். அங்க இருக்கிற உயர் நீதிமன்றமும் இந்த தண்டனையை உறுதி செய்து, இந்த நிலையில ஏமன் நாட்டில் நடந்த உள்நாட்டு போரில் ஏமன் தலைநகர் சனா உட்பட பல பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றுகிறார்கள். சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய பகுதிகளை ஆட்சி செய்து வராங்க. பிற பகுதிகளை ஏமன் அரசாங்கம் ஆட்சி செய்து
ஏமன் நாடு 2 பிரிவுகளாக 2 ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஐநா சபை ஏமன் அரசை ஆதரிக்க இந்தியாவும் ஏமன் அரசையே ஆதரிக்கிறது. கிளர்ச்சியாளர்கள் தலைவரான ஹித்தி சனாவில் ஆட்சியில் இருப்பதால் ஹித்தி தலைமையிலான சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சிலோடு இந்தியா ஆதரிக்கவில்லை என்பதால் இராஜாங்க ரீதியாக தூதரகம் மூலமாக பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்படுது. பிளட் மணி கொடுத்து நிமிஷாவை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. காலம் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. பிளட் மணியை இந்த மகதி குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்களான்னு தெரியல. அதாவது பிளட் மணினா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை திரட்டி கொடுப்பாங்க. அவங்க மன்னிப்பு கொடுத்தா இவர் விடுதலை செய்யப்படலாம், இல்லைன்னா மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றலாம். இதெல்லாம் நடக்குமா? இந்த நிமிஷா பிரியா உயிரோடு திரும்பி வருவாரான்னு தெரியல. தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த வேலைக்காக அரபு நாடுகளுக்கு போகிறவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது தொடர்கதையாக இருக்குது. இந்திய அரசு தீவிரமாக இந்த விஷயத்தில் முயற்சி செய்து வருவதாக செய்திகள் வருகிறது. நிமிஷா பிரியாவை காப்பாற்ற போராடுகிறார்கள் அவர்கள் குடும்பத்தினர்.